இன்னைக்கு டி நகர்ல ஆன் ரோட்ல நல்ல ஒரு ஸ்பாட்ல ஒரு சூப்பரான கடை வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த கடை வந்து இப்ப பிரசண்டா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ரன் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே மொத்தமா கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணல, வெறும் கடையோட ரெண்ட் அட்வான்ஸ் பண்ண கேட்கறாங்க. இந்த கடையோட சைஸ் என்ன, ரெண்ட் எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ, அதே மாதிரி இந்த கடையில் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி சில ஐடியாவும் டிப்ஸ் தர உங்களுக்கு. ஏன்னா இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெயின் ரோட்ல இருக்கு. பாருங்க, மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அப்படி கிளீனாக தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு மெயினான லொகேஷன் இருக்கு இந்த கடை. இன்னும் இந்த கடையை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு பில்நெக்கர்ஸ். நான் உங்க சார். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா டி நகரில் நார்த் போக் ரோட்ல இருக்கு. அதுவும் ஆன் ரோட்ல நல்ல ஒரு மெயின் ரோட்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி சொல்ல தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விசிபிலிட்டி. இந்த ஷாப்போட சைஸ் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த ஷாப்பில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில ஐடியாவும் டிப்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்ல ஒரு பிராண்டடான கிளாத்திங் ஸ்டோர், பொட்டிக் நடத்தலாம் நீங்க. இமிடேஷன் ஜுவல்லரி, ஃபேஷன் அக்சசரிஸ், அதே மாதிரி வந்து ஆப்டிக்கல் ஷாப், சன்கிளாஸ் ஸ்டோர் நீங்க நடத்தலாம். அதே மாதிரி இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இங்க வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணலாம் நீங்க, கேஃபே பண்ணலாம் நீங்க. அதாவது வெஜிடேரியன் வந்து கேஃபே ரன் பண்ணலாம் நீங்க. ஜூஸ் பார், பபிள் டீ, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் நடத்தலாம். ஆல்ரெடி வந்து இங்க வந்து ஐஸ்கிரீம் ஷாப் தான் இருந்துச்சு. நீங்க ஐஸ்கிரீம் ஷாப் நடத்துறா இருந்தீங்கன்னா எதுவுமே செலவு பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பேர் மட்டும் மாத்தினா போதும். ஏன்னா ஃபுல் செட்டப் ரெடியா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து காஸ்மெட்டிக், பியூட்டி ஸ்டோர், மொபைல் அக்சசரிஸ், கேட்ஜெட்ஸ், அதே மாதிரி வந்து கிஃப்ட், லைஃப் ஸ்டைல் ஸ்டோர் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல், அப்படியே இந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு, ரோடு விசிபிலிட்டி. நல்ல மக்கள் ஃபுல்லா இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கிஃப்ட், லைஃப் ஸ்டைல் ஸ்டோர் பண்ணலாம் நீங்க. அதே மாதிரி வந்து பேக்கரி, டெசர்ட் ஷாப் பண்ணலாம். நல்ல ஒரு லொகேஷன் சொல்லலாம் பேக்கரிக்கும் டெசர்ட் ஷாப்புக்கும். நீங்க டேஸ்ட் மட்டும் தரமா கொடுத்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பா வந்து தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நல்ல ஸ்பாட் சொல்லலாம். இந்த கடையோட ரெண்ட் வந்து 1,10,000 ரூபாய் சொல்றாங்க. அட்வான்ஸ் வந்து 10 மந்த் வரும் உங்களுக்கு. நீங்க கேட்கலாம், அசார் நீங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து என்னோட லிஸ்ட் எதுவுமே இல்லை அதுல, அதாவது நான் பண்ண போகிற பிஸ்னஸ் ஐடியா வந்து அதில் எதுவுமே இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்கேன், அதை நீங்கள் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, நான்வெஜ்ஜுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கடையை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீடோ, கடையோ, ஆஃபீஸோ, ஃப்ளாட்டோ நீங்கள் ரெண்ட்டுக்கு விடணும், ரெண்ட்டுக்கு வாங்கணும், வேறு நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும், வாங்கணும் சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. தேங்க்யூ.